திராவிட முன்னேற்ற கழகம் அன்றும் சரி இன்றும் சரி என்றுமே பொய்யை மட்டுமே சொல்லி இவர்கள் ஆட்சி அமைப்பதில் குறியாக இருப்பார்கள். இப்பெல்லாம் ஊடக காணொலி எல்லாம் வந்துருச்சுங்க, எல்லார் கையிலையும் கேமரா இருக்கு. இன்னைக்கு ஒன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒன்னு மாத்தி பேச முடியாது. ஆமா, அப்படி தோழர் திருமாவளவன் கூட பேசியிருப்பார் பாருங்க. நாங்க சில கூமுட்டைகள் காங்கிரஸோட கூட்டணி வைப்பதை இதா பேசுறீங்களே அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அன்றைக்கு தோழர் திருமாவளவன் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலையும் காங்கிரஸோடு விசிக என்ற கட்சி ஒட்டும் வைக்காது, உறவும் வைக்காதுன்னு தோழர் திருமாவளவன் அன்னைக்கு பேசினார். தோழர் திருமாவளவனே ஒரு நாள் புலம்பு இருக்கார், 2004 எழுதி வச்சிங்க, எங்கள் கட்சி விசிக என்ற கட்சி பொது கட்சியை ஜாதி காட்சியா பார்த்த ஒரு தலைவர் இருக்கிறார்னா அந்த கருணாநிதி தான் பேசியிருக்காரு. உங்களுக்கு ஆவணம்னா ஆவணம் தரேன். 2004 விசிக என்ற பொது கட்சியை ஜாதி முத்திரை குத்தியவர் கருணாநிதி. அவரோடு இன்னைக்கு கூட்டணி, அந்த கட்சியை தாங்கி பிடிப்பதே வேலையா நிற்கிறார். அதை விட இன்னொரு கேவலம், விசிகாவுடைய கொள்கை என்ன? சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. இன்னைக்கு முதல்வர் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுறார், இன்னுன்னு போடாத இருன்னு போடு. அதுக்கு இவர் வரவேற்கிறார். திரு ஸ்டாலினுடைய சாதி சான்றிதழோ, கருணாநிதி சாதி சான்றிதழோ, கனிமொழிய சாதி சான்றிதழோ, யாராவது திரு அந்த உதயநிதியுடைய சாதி சான்றிதழோ சாதியற்றவர்கள் அப்படின்னு சான்று வச்சிருக்காங்களா? முதல்ல? அப்ப அவங்க சாதி வால் பிடிச்சி தொங்கிட்டு தானே இருக்காங்க. அப்ப சாதி ஒழிப்பு என்பது திமுக பித்தலாட்டத்தை செய்யும்ன்றது தோழர் திருமாவளவனுக்கு தெரியணுமா இல்லையா? இன்னொன்னு இருக்குந்தா இருந்துட்டு போகுது. அந்த இரும் சாதி தான். இருன்னு மாத்திட்டா அவனுக்கு கிரீடம் ஆக போறது இல்ல. இருன்னு மாத்திட்டா பிற சாதிக்காரங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க போறது இல்ல. இருன்னு மாத்திட்டா நான் தனி தொகுதி தவிர பொது தொகுதியில நான் நிக்க போறது இல்ல. அதனால சாதியை நீக்குவதற்கு முயற்சி எடுங்கள், சாதி ஒழிங்கள் முதல்வர் தோழர் திருமாவளவன் கேட்டிருக்கணும். அது இருன்னு மாத்தினதுக்கே புகழ்ச்சி, அவரை தாங்கி பிடிக்கிறாரா? என்ன அதுதான் இருன்னு மாத்திட்டா சாதி ஒழிச்சதுக்கு நான் அர்த்தமா?